இந்த விசாரணை என்பதே மக்களின் நம்பிக்கையை இழந்து விட்டது என்று காட்டமான பல வார்த்தைகளை, அதெல்லாம் நியூஸ் கார்டாவில், அதெல்லாம் அரசியல் பிரச்சாரமாகல போயிட்டு அங்கேயும் உச்சநீதிமன்றம் ஒரு கொட்டு வச்சு அமைச்சிருக்கு. இது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு அவமானம்ன்றதை தாண்டி மீண்டும் மீண்டும் நீங்கள் நியாயத்தை எதிர்த்து உங்கள் அநியாயம் தோற்று போகிறதுன்னு தான் சொல்லணும். உங்ககிட்ட இருக்கிற ஊடக பலம், சிண்டிகேட்டு, இருக்கக்கூடிய அந்த பெண் போன்ற நிறுவனங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய பெய்டு இன்டெலெக்சுவல் குண்டாஸ், பெய்டு இந்த ஆன்லைன் குண்டாஸ், இவங்களை வச்சுக்கிட்டு நீங்க இஷ்டத்துக்கு எங்க மேல சேற்றவாரி பூசுனீங்க. இப்போ உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு உங்களுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கு. இந்நேரத்துக்கு இவங்க எல்லாருமே மன்னிப்பு கேட்கணும். அத்தனை திமுகவினரும் மன்னிப்பு கேட்கணும். இது ஒரு பில் நேச்சர் இந்த வழக்கே. இது எப்படி கிரிமினல் ரிட்டா எடுத்துக்கிட்டாங்கன்னு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கு. மதுரை உயர்நீதிமன்ற நிர்வாக பிரிவுக்கு சம்பந்தமான ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுவது இன்னும் ஒரு நம்மளுடைய வாதமாக வந்தது. இன்னும் நேற்று உச்சநீதிமன்றமும் அதை தான் சொல்லியிருக்கு. தீர்ப்பு மேற்கோள் காட்டப்பட்ட வழக்கும் மெயின் வழக்கும் ரெண்டும் ஒரே நல்ல விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. கோர்ட் cannot act as an advisory jurisdiction. உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தினுடைய 2023 கொடுத்த தீர்ப்பை மீறியதாக தான் இருக்கு. காரணம், தாவேகா தரப்பு இல்லாமலேயே, அவர்கள் தரப்பை கேட்காமலேயே, அவர்கள் தரப்புக்கு எதிரான கருத்துக்களை சொல்லுவதற்கு யாருக்குமே உரிமை இல்லை. அது ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொபகேண்டாவாகவும் மாறிடுச்சு. பொலிட்டிக்கல் ப்ரொபகேண்டாக்கு ஒரு தீர்ப்பு பயன்பட்டுருச்சு. அது திமுக தான் பண்ணுச்சு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. they have misleaded the court. ஏன் இவ்வளவு மெனக்கடணும் ஒரு கவர்மெண்ட்? அவங்க தப்பே பண்ணலன்னும் போது ஆளும் அரசு குற்றம் கூறுவது மட்டும் ஆளும் அரசின் பொறுப்பு அல்ல. ஆனா மக்கள் தரப்புல அப்படி ஒரு ஐயம் வருதுன்னா அதை தீர்க்க வேண்டிய முழு பொறுப்பு ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசுக்கு உண்டு. என்ன பிரச்சனைனா, இந்த ஆன்லைன் குண்டாஸ்க்கு சட்டம் தெரியாது. காசு வாங்கிட்டு ஆன்லைன்ல எழுதுறவங்களுக்கு பாவம், அவங்களுக்கு சட்டம் தெரியாது. ஒரு தொடங்கப்பட்ட ஒரு கட்சிக்கு எதிராக இதை ஒரு பரப்புரையாக மாற்றுவதும், ஆளும் கட்சிக்கு எதிராக அந்த சம்பவத்தை ஒரு பரப்புரையாக மாற்றுவதும் ரெண்டுமே மக்கள் நலன் சார்ந்த செயல் கிடையாது. அதுல ஒண்ணுதான் ஊடகங்களை கைப்பற்றுறது, ஹைஜாக்கிங் த மீடியாஸ். ஜனநாயகத்துல இது ரொம்ப ஒரு பெரிய ஆபத்தை விளைவிக்கும். அப்ப ஒரு தரப்பு மட்டும் பேசிட்டே இருப்பாங்க, இன்னொரு தரப்பு பேசாம இருப்பாங்கன்னா அது ஜனநாயகம் கிடையாதுல்ல. இது ஒரு பாசிச போக்கு. என் கருத்து மட்டும்தான் இருக்கணும், என்கிட்ட அதிகாரம் இருக்கு, மற்ற கருத்துக்கள் எல்லாம் நான் முடக்குவேன்றது அது பாசிசம். வணக்கம் டிவி கார்மி. இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அம்பேத்கரிய செயற்பாட்டாளர் வழக்கறிஞர் மோகன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உச்சநீதிமன்றத்தில் நேற்று நடந்த விசாரணைகள், மேல்முறையீடு, கிட்டத்தட்ட 3 விசாரணைகள்ல ஆளும் திமுக அரசுக்கு எதிரான தீர்ப்புகள், விவாதங்கள்லாம் போயிருக்கு. குறிப்பிட்ட கிட்னி திருட்டு வழக்காக இருக்கட்டும், அதே போல் கரூர் சம்பவம், ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மேல்முறையீடு, இது 3மே நடந்திருக்கு. அரசுடைய நிலைப்பாடு பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் சார் முதல் கட்டமாக. ஏன்னா எல்லாத்துக்கும் சிபிஐ வேண்டும்னு ஒரு நிலைப்பாடு, சிபிஐ வேண்டாமல் ஒரு நிலைப்பாடு, எஸ்ஐடி வேண்டும் அல்லது எங்களுடைய அதிகாரிகளை நியமிங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அரசுடைய இந்த செயல்பாடு, மாறுபட்ட செயல்பாட்டுக்கான காரணம் என்ன நினைக்கிறேன்? அரசுடைய இந்த மாறுபட்ட செயல்பாடு, ஏதோ ஒரு இடத்துல அரசு தனக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுகள் வருதோ அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு வருது. இந்த கரூர் சம்பவத்தை தனியாக ஒரு பகுதியாகும். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் வழக்கை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த சம்பவம் நடந்ததுலேருந்தே ஒரு ப்ரிலிமினரி ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்லேயே, ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன்லேயே நம்ம ஏன் சிபிஐ விசாரணை கோரணுன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக எல்லாருக்கும் இருக்கலாம். ஏன் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம இன்வெஸ்டிகேஷனோட இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கேட்டோம்னா, அன்று இரவே அன்னைக்கு ஆணையராக இருந்த ரத்தோர் அவர்கள் கேஸை முடிச்சிட்டார். ப்ரெஸ் மீட்டில் வேறு மாதிரி சொல்லி முடிச்சிட்டார். அப்போ அவர் வேறு மாதிரி சொல்லி முடிக்கும் பொழுது, இனி நீங்கள் இந்த கேஸை விசாரிக்க வேண்டிய தார்மீகத்தை அவங்க இழந்துட்டதுனால நாங்கள் மறுநாள் அதை ஒரு போராட்டமாகவே அண்ணனின் உடலை வைத்து சிபிஐ விசாரணைன்றது கேட்டோம். ஆனால் அது நடக்கலை. அதுக்கப்புறம் விசாரணை நடந்தது, பல நோக்கங்கள் சொல்லப்பட்டது, ஒவ்வொரு குற்றவாளிக்கும் ஒவ்வொரு காரணங்கள், 28 குற்றவாளிகளுக்கு 4 காரணங்கள் இருந்ததாக அந்த குற்ற அறிக்கை சொல்லுது. காவல் இறுதி அறிக்கை 4 விதமான காரணங்களை அந்த கொலைகளுக்கு சொல்லுது. ஸோ ஒரு கான்ஸ்பிரசி கொண்டு வரதுக்கான எந்த ஒரு முகாந்திரமோ அந்த குற்ற அறிக்கையில் இல்லை. எந்த ஒரு சூழ்நிலை சாட்சியங்களோ, சான்றாவணங்களோ, மெட்டீரியல் எவிடன்ஸோ அந்த குற்ற அறிக்கையில் குற்றத்தை நிரூபிக்கிறதுக்கான அந்த மாதிரியான ஆதாரங்கள் வைக்காமல் வெறுமனே அந்த கைது செய்யப்பட்டவர்களோட கன்ஃபஷன் பிஃபோர் போலீஸை மட்டும் வச்சுக்கிட்டு, வெறும் போலீஸ் ஸ்டேட்மெண்ட் பிஃபோர் போலீஸ் மட்டும் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு இறுதி அறிக்கையை முடிக்கும் பொழுது, அந்த குற்றவாளிகளுக்கு இந்த மாதிரியான ஒரு இறுதி அறிக்கையை வச்சு மிக நிச்சயமாக தண்டனை வாங்கி கொடுக்க முடியாதுன்ற காரணத்தாலையும், இதை தாண்டிய குற்றவாளிகள் இருக்கிறாங்க, இதை தாண்டிய அரசியல் காரணங்கள் இருக்குது, இது ஒரு அரசியல் படுகொலை என்றதை ஆரம்பம் முதலே சொல்லிட்டு இருந்ததுனால, அது இவங்க இறுதி அறிக்கையில் இவங்களோட நோக்கம், தமிழ்நாடு அரசோட நோக்கம் பட்டவர்த்தனமாக தெரிஞ்சிட்டதுனால அதை உயர்நீதிமன்றம் ரொம்ப தெளிவாக நியாயமாக அதை பகுத்தாராய்ந்து ஐயா திரு வேல்முருகன் அவர்கள் எல்லா பகுதிகளையும் அரசியலாய்ந்து 5000 பக்கம் இறுதி அறிக்கைகளை முழுமையாக வாசித்து ஒரு நியாயமான தீர்ப்பை
தமிழ்நாடு அரசு தலையின் மீது கொட்டு வைத்து கொடுத்தார். நீங்கள் இந்த விசாரணையை முறைப்படி நடக்கலை, நீங்கள் இந்த விசாரணை என்பதே மக்களின் நம்பிக்கையை இழந்து விட்டது என்று காட்டமான பல வார்த்தைகளை வந்து அதெல்லாம் நியூஸ் கார்டாகல, அதெல்லாம் அரசியல் பிரச்சாரமாகல, அதையெல்லாம் சொல்லி தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கொட்டு வைத்து 6 மாதத்திற்குள் இந்த விசாரணையை உடனடியாக சிபிஐக்கு மாற்றுக, 6 மாதத்துக்குள் சிபிஐ இந்த விசாரணையை முடிக்கணும், இந்த சார்ஜ் ஷீட்டை வந்து நான் ஸ்டே பண்ணுறேன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்தாரு. இதன் மீது அவசர கதியில் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கேயும் உச்சநீதிமன்றம் ஒரு கொட்டு வச்சு அமைச்சிருக்கு. இது தமிழ்நாடு அரசுக்கு ஒரு அவமானம்ன்றதை தாண்டி மீண்டும் மீண்டும் நீங்கள் நியாயத்தை எதிர்த்து உங்கள் அநியாயம் தோற்று போகிறதுன்னு தான் சொல்லணும். உங்களுடைய அநீதியான செயல்முறைகள் தோற்றுக்கொண்டே இருக்கிறது. ஏன்னா உங்களால் எள்ளி நகையாடப்பட்டோம் நாங்கள். ரவுடி என்றும் போர்க்கி என்றும் போக்கிரிகள் என்றும் கட்ட பஞ்சாயத்துக்காரர்கள் என்றும் உங்களுடைய அவதூறு பிரச்சாரங்களுக்கு தொடர்ச்சியாக பலியாகிட்டு இருந்தோம். உங்ககிட்ட இருக்கிற ஊடக பலம், சிண்டிகேட்டு, இருக்கக்கூடிய அந்த பெண் போன்ற நிறுவனங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய பெய்டு இன்டெலெக்சுவல் குண்டாஸ், பெய்டு இந்த ஆன்லைன் குண்டாஸ், இவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் இஷ்டத்துக்கு எங்கள் மேலே சேற்றவாரி பூசினீங்க. இப்போ உச்சநீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு உங்களுடைய முகத்திரை கிழிக்கப்பட்டிருக்கு. இது தமிழ்நாடு அரசுக்கு தோல்வின்றதை தாண்டி நீதிக்கான வெற்றின்னு தான் நாங்கள் பார்க்கிறோம். இங்கே குற்றப்பத்திரிக்கை வந்து ரத்து செய்யப்படுது, அது வந்து உச்சநீதிமன்றத்தில் வேறு மாதிரியான தீர்ப்புகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல? இல்லை, அப்படி இல்லை. 2 இடத்துலையும் ஸ்டே பண்ணியிருக்காங்க. செட்ட சைடிங் சார்ஜ் ஷீட்னா என்ன அர்த்தம்? என்ன பிரச்சனைனா, இந்த ஆன்லைன் குண்டாஸ்க்கு சட்டம் தெரியாது. காசு வாங்கிட்டு ஆன்லைனில் எழுதுகிறவங்களுக்கு பாவம், அவங்களுக்கு சட்டம் தெரியாது. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ, என்ன அந்த வாட்ஸ்அப் குரூப்புகளில் என்ன ஷேர் பண்ணப்படுதோ அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் போட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க, யூடியூப்புகளில் பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு சட்டம் தெரியாது. அவங்க வந்து எந்த உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு செல்லும்னு கொடுத்துட்டாங்க, முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஸ்டே பண்ணுற சார்ஜ் ஷீட்டை சிபிஐ விசாரிக்கிறதுக்கு தடை இல்லைன்ட்டாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? இந்நேரத்துக்கு இவங்க எல்லாருமே மன்னிப்பு கேட்கணும். என்ன யாரெல்லாம் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி தவறாக பேசினா அத்தனை பத்திரிகையாளர்களும், அத்தனை இன்டெலெக்சுவல்ஸும், அத்தனை திமுகவினரும் மன்னிப்பு கேட்கணும். அதுக்கான நேரம். சரிங்க சார், இந்த கரூர் வழக்கு குறித்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். கரூர் வழக்கு பொறுத்த மட்டும் அதுவும் நேற்று வந்து உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. இந்த மாண்புமை உயர்நீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பை கொடுக்கும் போதே, அந்த குறிப்பாக எஸ்ஐடி அமைக்கணுன்ற அந்த தீர்ப்பு கொடுத்த போதே நானும் ஒரு பேட்டி கொடுத்தேன். அது தொடர்பாக அது அன்றைய தினமே ஒரு 2 நாள்லேயே வந்து ஒரு விரிவாக அதை குறித்து பேசினதில் 2 விஷயம் நாங்கள் பேசினோம். இது வந்து ஒரு பில் நேச்சர் இந்த வழக்கே. இது எப்படி கிரிமினல் ரிட்டாக எடுத்துக்கிட்டாங்கன்னு ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பில்லு, ஒரு பொதுநல வழக்கு தன்மையிலான ஒரு மனுவை எப்படி வந்து ஒரு நீதிப்பேராணை வழக்காக, அதுவும் குற்றவியல் நீதிப்பேராணை வழக்காக எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்றதே வந்து ஒரு பெரிய ஐயமாக இருந்தது. இது ஒன்று. 2வது, 30ஆம் தேதி மதியம் 12:30 மணிக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் அனுப்புகிறாரு டிஜிபிக்கும் உள்துறை செயலருக்கும். அந்த ரெப்ரசன்டேஷன் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மறாத நாள் 1ஆம் தேதியே ஒரு வழக்கு தாக்கலாகி 3ஆம் தேதி அது விசாரணைக்கு பட்டியலாகுது. இது வந்து இன்னொரு இது மதுரை சம்பந்தமான, மதுரை உயர்நீதிமன்ற நிர்வாக பிரிவுக்கு சம்பந்தமான ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுவது இன்னும் ஒரு கூடுதலான ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது. சரி, இந்த 3 விஷயம். இதில் எதிர்மனுதாரர் தாவேக்கா இல்லை. தமிழக வெற்றி கழகம் அதில் எதிர்மனுதாரராக இல்லை. எதிர்மனுதாரராக முதல்ல இருந்தது 2 பேர் தான். ஒன்று உள்துறை செயலர், 2வது தலைமை காவல் இயக்குனர், டிஜிபி, ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸு, அவர் தான் இருக்கிறாங்க. 3வதாக இருக்கிறது கரூர் இன்ஸ்பெக்டர். அவரை மனுதாரர் சேர்க்கலை, மாண்புமை நீதியரே வந்து அவரை சுயோமோட்டோவாக சேர்க்குறார், சுயோமோட்டோவாக இம்ப்ளீட் பண்ணுறாரு வழக்கில். சரி, அவர் ஏன் சுயோமோட்டோவாக தாவேக்காவை இம்ப்ளீட் மனுவே அது அந்த இடத்திற்கு மெயின்டெனிட்டி இல்லைன்றது தான் நம்மளுடைய வாதமாக வந்தது. இன்னும் நேற்று உச்சநீதிமன்றமும் அதை தான் சொல்லியிருக்கு. உச்சநீதிமன்றம் கூட இது எப்படி மெயின்டெபிலிட்டி எடுத்துக்கிட்டாங்க, எப்படி வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் இதை விசாரிச்சது, ஆல்ரெடி ஒரு பெண்டிங் மேட்டர் டிவிஷன் பெஞ்ச் முன்னாடி இருக்கும்பொழுது இதை ஏன் விசாரிச்சாங்க, அதை தாண்டி இன்னொரு விஷயம் அவங்க கேட்டது, இது எப்படி கிரிமினல் ரிட்டாக எடுத்துக்கிட்டாங்கன்றது வந்து 2 முக்கியமான கேள்விகளை கேட்டது. இதை தான் நம்ம முன்னாடியும் கேட்டோம். இதெல்லாம் தாண்டி நீதியர் வந்து அந்த தீர்ப்பில் வந்து ஒரு முக்கியமான ஒரு முன்மாதிரி தீர்ப்பை மேற்கோள் காட்டியிருப்பார். அது என்ன தீர்ப்புனா, கிட்னி வழக்கில் மாண்புமை நீதியர் SM சுப்பிரமணியம் கொடுத்த அந்த எஸ்ஐடி அமைச்சு விசாரிங்கன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டியிருக்காங்க. மதுரையில் கொடுத்தது. அந்த தீர்ப்பு மேலே ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு அப்பீலும் போயிருக்கிறாங்க. இந்த 2 வழக்குமே நேற்று விசாரணைக்கு வந்து அதில் ஒரு வழக்கு தள்ளுபடியானது வந்து இன்னொரு ஒரு நகைமுறை. ஏன்னா எந்த தீர்ப்பு வந்து ஒரு வழக்கில் மேற்கோள் காட்டப்பட்டதோ, தீர்ப்பு மேற்கோள் காட்டப்பட்ட வழக்கும் மெயின் வழக்கும் 2 ஒரே நாளில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. அதில் இந்த கிட்னி வழக்கில் வந்து எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணது சரிதான்
அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தில் வந்து நாம் சொன்ன இவ்வளோ நேரம் விவாதித்த இந்த விஷயங்கள்லாம் நேற்று விவாதிக்கப்பட்டிருக்கு. இப்போ கிட்னி வழக்கில் வந்து எஸ்ஐடியில் நாங்கள் சொல்லக்கூடிய அதிகாரிகளை வந்து நியமிக்கிறது கேட்குறாங்க. மாண்புமை நீதியர் எஸ்.எம். சுப்பிரமணியம் அவர்கள் அந்த வழக்கை விசாரிக்கும் பொழுதே முதலில் வாய்ப்பை அரசு தரப்புக்கு கொடுத்தார். அதை தீர்ப்புலையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தீர்ப்பில் என்ன குறிப்பிட்டார்னா, வி ஆஸ்க், நாங்கள் வந்து சில அதிகாரிகளின் பெயரை அரசு தரப்புக்கு பரிந்துரைக்க சொல்லி வினவினோம். அப்பொழுது அவர் 3 அதிகாரிகளை கொடுத்தார். அதில் எங்களுக்கு திருப்தி இல்லை, அந்த அதிகாரிகள் பெயரில் திருப்தி இல்லை. அதனால் நாங்கள் வந்து அடிஷ்னல் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரலை கூப்பிட்டு ஒரு 4 பேரை பரிந்துரைக்க சொன்னால் அவங்க கொடுத்த பேர் தான் சின்ஹா ஐபிஎஸ், ஐஜி சின்ஹா தலைமையிலான அந்த குழு. அதுவும் நீதிபதி தானாக முடிவு பண்ணலை. அடிஷ்னல் அட்வொகேட் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரலை கேட்குறாங்க. அட்வொகேட் ஜெனரல் கேட்டபோது அவர் ப்ராப்பரான ஒரு பேர், அந்த கொடுத்த பேர் வந்து கோர்ட்டுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால் வந்து சரி, இன்னும் ஒரு பக்கச்சார்பு இல்லாத ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருக்கணும்னு நினச்சதுனால ஒரு அடிஷ்னல் ரெஜிஸ்டர் ஜெனரலை கேட்டு அதெல்லாம் அந்த தீர்ப்புலேயே இருக்குது. இது மேலே தான் அவங்க போயிருக்கிறாங்க, அந்த அதிகாரிகள் இதுவை மாற்றணும் தான். ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை ஹைகோர்ட் சொன்ன அதிகாரிகளே விசாரிக்கட்டும்னு சொல்லி மண்டையில் ஒரு கொட்டி அமைச்சிருக்காங்க. இப்போ இந்த கரூர் வழக்கை பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்களுக்கு அந்த கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அதற்கு உச்சநீதிமன்றம் என்ன மாதிரியான கருத்து கொடுத்தது? இல்லை, இந்த கருத்து தெரிவிக்கும் பொழுதே நாம் வந்து ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மேற்கோள் காட்டினோம். 2023 உச்சநீதிமன்றம் தாமாக முன் வந்து ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. ஒரு அலகாபாத் நீதிமன்றத்தில் ஒரு பாலியல் குற்ற வழக்கில் அந்த சம்மந்தப்பட்ட நீதிபதி அந்த வழக்கை விசாரிக்கும் பொழுது குற்றவாளியை தண்டனை கொடுத்ததோடு கூடுதலாக என்ன பண்ணிடுறாரு, பாதிக்கப்பட்ட தரப்புக்கு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. நீங்கள் வந்து இந்த நேரத்தில் ஏன் போனீங்க, ஒழுங்காக உடையை உடுத்துங்க, உடையை உடுத்துனா இந்த மாதிரி பாலியல் வன்முறையெல்லாம் நடக்காதுன்னு சொல்லும்போது இதை பொறுத்து கொள்ளாத உச்சநீதிமன்றம் தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்துக்கொண்டு ஒரு முக்கியமான கருத்தை எல்லா நீதிமன்றங்களுக்கும் அது வழங்குச்சு. எல்லா நீதிபதிகளுக்கும், நிகழ்கால வருங்கால நீதிபதிகளுக்கு ஒரு அறிவுரை வழங்குச்சு. என்ன வழங்குச்சுன்னா, கோர்ட் கேனாட் ஆக்ட் ஆஸ் அன் அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அறிவுரை தரக்கூடிய இடமா கோர்ட் நீதிமன்றம் இருக்கக்கூடாது. நீதிமன்றம் கருத்துக்கள் சொல்லலாம். எப்போ சொல்லலாம்னா, அந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்ட விடயங்களில், குற்றத்திற்கும் குற்றவாளிக்கும் சம்பந்தப்பட்ட விடயங்களில் மட்டும்தான் கருத்து சொல்லுமே தவிர அதை அப்பாற்பட்ட வேறு எந்த விடயங்களிலும் கருத்து சொல்லக்கூடாது அப்படின்றது உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. அதன் அடிப்படையில் இந்த ஆர்டரை பார்த்தோம்னா ஒரு இடத்துல அந்த தீர்ப்பு மீறப்பட்டிருக்கிறதா தான் இருக்குது. உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தினுடைய 2023 கொடுத்த தீர்ப்பை மீறியதாக தான் இருக்குது. காரணம், 2 விஷயத்தை மீறுது அந்த தீர்ப்பு. ஒன்று வந்து நீதி பரிபாலனத்தின் இயற்கையான நெறிமுறை, பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். ஒருவரை கேட்காமலேயே அவருக்கு எதிரான தண்டனையை வழங்க முடியாது. இது வந்து பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ். அப்படி இருக்கும் பொழுது தாவேக்கா தரப்பு இல்லாமலேயே, அவர்கள் தரப்பை கேட்காமலேயே, அவர்கள் தரப்புக்கு எதிரான விஷயங்களை வந்து, கருத்துக்களை வந்து நாம் வந்து சொல்லுவதற்கு யாருக்குமே உரிமை இல்லை. அவங்கள கேட்டுட்டு தான் நீங்கள் சொல்லணும். எது ஒன்றும் அவங்க தரப்பை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பேசியிருந்தாருன்னா அது வேற. அவங்க தரப்பு இல்லாத போதே அவங்களுக்கு எதிரான விஷயங்கள் பேசுவது வந்து அது வந்து சட்டத்தின் முன் நிலையானதாக நீடித்து நிற்காது. அதை தாண்டி இந்த விஜய் ஓடி போயிட்டாரு, அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு, இதையெல்லாம் சொன்னதும் அது வழக்குக்கு சம்மந்தம் இல்லாது. மனுதாரருடைய கோரிக்கை என்ன, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து நீங்கள் வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கணும். இதுதான் வழக்கு. அந்த வழக்கில் விஜய் ஓடி போனதை பற்றியோ விஜய் அப்ஸ்காண்ட் ஆனதை பற்றியோ, ஒருவேளை அப்ஸ்காண்ட் ஆயிருந்தாருன்னா அதை வந்து விவாதிக்கலாம். அது எப்போ விவாதிக்கலாம்னா, விஜய் குற்றவாளி ஆகிட்ட பிறகு விவாதிக்கலாம். இல்லை குற்றம் சுமத்தப்பட்டு விட்ட பிறகு விஜயை குற்றம் சுமத்துறாங்க, அவர் குற்றம் சுமத்துறாங்கன்னும் போது அப்போ விவாதிக்கலாம், தவறில்லை, அது குற்றமும் இல்லை. அப்போ ஒரு குற்றவாளியாக அவர் சேர்க்காத போது, அவரை எதிர் மனுதாரமும் சேர்க்காத போது அவரது நடத்தை குறித்த விடயங்கள் வந்து விவாதிக்கப்பட்டிருக்கலாமல் தவிர்த்திருக்க வேண்டும். அதை தவிர்க்காமல் விட்டது வந்து உச்சநீதிமன்ற விமர்சனத்துக்கு ஆளாகியுள்ளது. அதை வந்து நேற்று கருத்தாக சொல்லியிருக்கிறாங்க. அவங்க வந்து தீர்ப்பு இன்னும் தரல, ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கிறாங்க. தீர்ப்பு வந்தால் தான் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு, ரிசர்வ் தான் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அதே போல் உச்சநீதிமன்றத்தில் நேற்றைக்கு வாதங்கள், அதே போல் எதிர்த்தரப்பு வாதங்கள் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. குறிப்பிட்ட அரசு தரப்பு வாதங்களை எப்படி பார்க்குறீங்க? அதே போல் எதிர்த்தரப்பில் அவங்க சிபிஐ வேண்டும் அப்படின்ட்டு பாதிக்கப்பட்ட தரப்புலன்னு சொல்லியிருந்தாங்க, எஸ்ஐடி தனியாக வேண்டும் அப்படின்ட்டு தாவேக தரப்புலன்னு சொல்லியிருந்தாங்க. உடற்கூறாய்வு பற்றி நிறைய கேள்விகள் வந்து எழுப்பப்பட்டிருக்கு. உடற்கூறாய்வு பொறுத்த மட்டும் உச்சநீதிமன்றம் சாட்டிஸ்ஃபைடு தான்.
அவங்களுக்கு வந்து அதில் வந்து பெரிய வந்து ஒரு கன்சர்ன் இருந்து அதை வந்து சாட்டிஸ்ஃபைடாக தான் பண்ணியிருக்கிறாங்க. சட்டத்தின் உட்பட்டு தான் பண்ணியிருக்கிறாங்க. சட்டத்தை மீறி எதுவும் நடக்கலை. ஏன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அது ஒரு சர்ச்சையாச்சு. அது ஒரு தேவையற்ற சர்ச்சை தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா மாவட்ட ஆட்சியர்கிட்ட அனுமதி பெற்றுட்டு நீங்கள் உடற்கூறு ஆய்வை வந்து ஒரு டே லைட்டில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மாலை 6 மணிக்கு மேலே பண்ணுவதற்கான 2021 வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டு விட்டது இந்திய அரசால். அதனால வந்து அது பண்ணது தவறு கிடையாது. அந்த உடற்கூறாய்வை பொறுத்த மட்டும் அதில் தவறு நிகழ்ந்தது போல தெரியல. ஆனால் அது ஒரு உடற்கூறாய்வை ஐயம் எழுப்புவதற்கு தார்மீகம் வந்து பாதிக்கப்பட்ட இறந்த தரப்புக்கு அக்ரீவ்டு பர்சனுக்கு உண்டு. அதை அவங்க எழுப்பியிருக்காங்க. அதை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கிட்ட மாதிரி தெரியல. வாத பிரதிவாதங்களை பொறுத்த மட்டில் ஏன் இவங்க வந்து இந்த எஸ்ஐடி ஆஃபீஸர்ஸை ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்கன்னும் போது தாவேகா தரப்பில் வைக்கக்கூடிய வாதங்கள் கொஞ்சம் ஏற்புடையதாக இருக்குது. காரணம், தீர்ப்புரையில் தாவேகாவுக்கு எதிரான அத்தனை கருத்துக்களும் உள்ளது. அந்த ஆர்டரில் மாண்புமிகு நீதியரசர் சிங்கிள் ஜட்ஜ் கொடுத்த ஆர்டரில் தாவேகா தரப்புக்கு எதிரான அத்தனை கருத்துக்களும் இருக்குது. அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ப்ரொபகேண்டாவாகவும் மாறிடுச்சு. இப்போ பொலிட்டிக்கல் ப்ரொபகேண்டாவுக்கு ஒரு தீர்ப்பு பயன்பட்டுருச்சு. இது ஒன்று. அது ஒரு பக்கம். ரெண்டாவது, அவருக்கு எதிரான கருத்து பதிவிடப்பட்டு விட்ட பிறகு அதே நீதிபதி அமைத்த ஒரு எஸ்ஐடி வந்து அந்த தீர்ப்பு, எந்த தீர்ப்பு என்ன ஆஃபீஸர்ஸாக நியமிச்சதோ, என்ன இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ஸாக நியமிச்சதோ, அந்த தீர்ப்பில் யாருக்கு எதிரான கருத்து இருக்குது? விஜய் அவர்களுக்கு எதிரான கருத்து இருக்குது. அப்போ என்னை எது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்? அந்த கருத்துக்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இப்போ பண்ணணும்னு நான் உறுதியிட்டு சொல்லலை, பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதற்கு மாறாக முழுமையான ஒரு இதாக விசாரணை வந்துட முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இது அவங்க தரப்பில் வைக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னவா இருக்குன்னா, தாவேகா தரப்பில் கன்சர்ன் ஏடிஜிபி அடிஷ்னல் ஹெட் ஆஃப் தி போலீஸ் ஃபோர்ஸ் ஏடிஜிபி அமுதா ஐஏஎஸ் அவர்கள் இவங்க அரசு தரப்பில் குற்றவாளிகள் யாருன்றதை ப்ரெஸ்ஸு முன்னாடி இருந்து சொல்லி முடிச்சிட்டாங்க. வழக்கையே அவங்க வந்து கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்கன்னும் பொழுது அவர்கள் கீழே இருக்கக்கூடிய காவல்துறையினர் இதே வழக்கை விசாரிக்கும் பொழுது அப்போ அவங்களுடைய அந்த பயாஸ்டு இவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு உண்டு அப்படின்னு ஒரு இந்த ரெண்டுமே நியாயமான விஷயம். இந்த ரெண்டு அடிப்படையில் அவங்க வந்து இந்த எஸ்ஐடி வேண்டாம், சுப்ரீம் கோர்ட் மானிட்டர்டு, ரிட்டையர்ட் ஜட்ஜ் மானிட்டர்டு ஒரு எஸ்ஐடி போடுங்க, வி ஆர் ஓகே வித் தட் அப்படின்னு அவங்க வந்து அவங்க தரப்பில் வாதம் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு நியாயமான விஷயமாக தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இப்போ கரூர் சம்பவத்தை பொறுத்த மட்டில் பலருக்கு பல கருத்து இருக்கலாம். இப்போ எனக்கு வேற ஒரு கருத்து இருக்குது, உங்களுக்கு வேற ஒரு கருத்து இருக்குது. இப்போ என்னைய கேட்டிங்கன்னா நான் வந்து அது சதியாக பார்க்க வேண்டாம், இது ஒரு மனித தவறு. இந்த தவறு வந்து தவறுக்கு காரணம் ரெண்டு தரப்புன்னு நான் சொல்லுவேன். தாவேகா தரப்புலையும் தவறு நடந்திருக்கு, அரசு தரப்புலையும் தவறு நடந்திருக்கு. ஆனால் மக்கள் தரப்பில் வந்து ஒரு ஐயம் எழுந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த ஐயம் இருக்கும் பொழுது அந்த ஐயத்தை தீர்க்க வேண்டிய பொறுப்பு அதிகமாக யாருக்கு இருக்குன்னா ஒரு ஆளும் அரசுக்கு தான் இருக்குது. ஆளும் அரசு குற்றம் கூறுவது மட்டும் ஆளும் அரசின் பொறுப்பு அல்ல, குற்றத்தை நிரூபிக்க வேண்டியதும் ஆளும் அரசின் பொறுப்பு. இந்த ஸ்டேட் வந்து அக்யூஸ் மட்டும் பண்ணக்கூடாது, ப்ரூவ் பண்ணணும். இதுதான் ஸ்டேட்டோடைய பொறுப்பு. அந்த சிஸ்டம் தான் நம்மளுது, விசாரணை முறை சிஸ்டம் தான் நம்மளுது. இப்போ அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது நம்ம குற்றம் மட்டும் சாட்டலை, மாறா குற்றம் சாட்டி இவர் தான் முடிவும் பண்ணி ஊடகங்கள் அறிவிச்சிட்ட பிறகு நாம் அந்த தார்மீகத்தை இழந்து விட்டோம். அதனால வந்து ஒரு இந்த எஸ்ஐடி விசாரிச்சா அதில் இன்னொன்று நம்ம தப்பு பண்ணல. எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஆளும் தரப்போ ஆளும் கட்சியினரோ ஒரு ஆட்களை அமைச்சு இது 41 பேரை கொண்டிருப்பாங்கன்னு நான் நம்பலை. ஆனால் மக்கள் தரப்பில் அப்படி ஒரு ஐயம் வருதுன்னா அதை தீர்க்க வேண்டிய முழு பொறுப்பு ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசுக்கு உண்டு. அப்போ அந்த அரசு என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு ஒரு பயாஸ்டு இல்லாத ஒரு தன்னிச்சையான ஒரு விசாரணையை அமைப்பது அரசின் பொறுப்பு. அதை விட்டு ஒரு தொடங்கப்பட்ட ஒரு கட்சிக்கு எதிராக இதை ஒரு பரப்புரையாக மாற்றுவதும், ஆளும் கட்சிக்கு எதிராக அந்த சம்பவத்தை ஒரு பரப்புரையாக மாற்றுவதும் ரெண்டுமே வந்து மக்கள் நலன் சார்ந்த செயல் கிடையாது. சரிங்க சார், எவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. இப்போ இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்கும்போது பதில் கொடுக்குறாங்களா? அரசு தரப்புலேருந்து கொடுக்குறாங்க, காவல்துறை தரப்புலேருந்து கொடுக்குறாங்க. தொடக்கத்துலேருந்து நிறைய சம்பவங்கள் அது நடந்துருக்கு. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய வழக்கிலையும் சரி, அதே போல் காவல்துறையிலிருந்து தப்பித்து ஓடினாலோ என்கவுண்டர் செஞ்சாவோ எல்லாத்துக்குமே வந்து காவல்துறையிலேருந்து அரசு தரப்புலேருந்து பதில் கொடுக்குறாங்களே, இது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. என்ன காரணம்? அதுதான் கூடாதுன்றேன். ஏன்னா நீங்கள் இந்த மாண்புமிகு நீதியர் செந்தில்குமார் அவர்கள் முன்னிலையில் தொடுக்கப்பட்ட பெட்டிஷன் இருந்தது. தூய்மை பணியாளர் போராட்டத்தில் எப்படி வந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டம் வந்து
மக்களுக்கு இடையூறா இருக்குன்னு சொல்லி திமுகவை சேர்ந்த தேன்மொழியை வைத்து ஒரு பொதுநல வழக்கு போட்டு எங்களை அப்புறப்படுத்தினாங்களோ அது வந்து திமுக தான் பண்ணுச்சு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்துல தேவ் மிஸ்லீடட் த கோர்ட். தேவ் வந்து கோர்ட்டுடைய நெறிமுறைகளை, நீதிமன்ற நெறிமுறைகளை தவறாக கையாண்டனர். அதே பாணியை இந்த வழக்கிலும் தொடுத்திருப்பார்களோ என்ற நியாயமான சந்தேகங்கள் எழுகிறது. எனக்கு அப்படியான ஒரு சந்தேகம் இருக்கு. இந்த மனுதாரர் யாரு, எதுக்காக திடீர்னு இப்படி வந்து இந்த கோர்ட்ல வந்து ஏன் தொடங்குறாரு, அப்ப நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்தி ஒரு தவறான இது எடுத்துட்டாரா அப்படின்ற ஐயம் வந்து இப்போ நடக்கக்கூடிய விஷயம். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணனா, இப்போ என்னை போன்ற இப்போ நாங்களாம் வந்து திமுக சதி செஞ்சு இந்த 41 பேரை கொல்லலன்னு நினச்சிட்டு இருக்க நபர்களை கூட ஏன் இவ்வளோ மெனக்கெடணும் ஒரு கவர்மெண்ட்டு, அவங்க தப்பே பண்ணலன்னும் போது ஏன் இவ்வளோ மெனக்கடலைன்ற ஐயம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ மக்களுக்கு இன்னும் கூடுதலாகிட்டே போகும். அதை வந்து செய்யாமல் இருப்பது நல்லது. ஊடக விவாதங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போது உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அன்றைக்கு சொல்லும்போது எல்லா ஊடகங்களும் விவாதித்ததாக இருக்கட்டும், அதே போல் சமூக வலைதளங்களில் பேசியதாக இருக்கட்டும், இந்த சம்பவம் நடந்த பிறகு வதந்தி பரப்பினார்கள் அப்படின்ட்டு கைது செய்யப்பட்ட நிகழ்வுகளாக இருக்கட்டும், இது எப்படி பார்க்குறீங்க? ஊடகங்களை கட்டுப்படுத்துறதுக்கு அல்லது நெறிமுறைப்படுத்துறதுக்கான அரசு எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு பார்க்குறேன். ஊடகன்றது வந்து இன்னைக்கு தன்னிச்சையாக இல்லைங்க, எல்லாருக்கும் ஒரு அரசியல் சார்பு வந்துருச்சு. அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எப்போ இந்த பெண்ணு, இந்த ஐபேக்கு, இந்த சுனிலோட நிறுவனங்கள், ஒவ்வொரு அரசியல் தாவேக்கா வரை எல்லா கட்சிகளுக்கும் ஒரு இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்களை தடை பண்ணணும். முதல்ல அந்த வியூக வகுப்பு அந்த நிறுவனங்களை அது வந்து கட்சிகளுக்கு வந்து அது எந்த கட்சியாக இருந்தாலும், உங்கள் கட்சியாக இருந்தாலும் சரி, அது எல்லா கட்சிக்கும் வந்து அதை வந்து தடை பண்ணாதான் அந்த கட்சிக்கு வந்து உண்மையில மக்களிடம் வந்து பாடம் கற்கணுன்ற எண்ணம் வரும். எங்கே இருந்தோ இந்த ஊருக்கே சம்மந்தம் இல்லாத ஒருத்தன் வந்து இந்த ஊரை பற்றி அவன் பாடம் எடுப்பானா, அவன் என்ன பண்ணுறான்னா அவன் வந்து பேக் டோர்லாம் கண்டுபிடிக்கிறான். அதில் ஒன்று தான் ஊடகங்களை கைப்பற்றுறது, ஹைஜாக்கிங் த மீடியாஸ். அந்த ஹைஜாக்கிங் த மீடியாஸ் தான் ஒரு தரப்பும் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுது. இது வந்து ஒரு ஜனநாயகத்தில் இது ரொம்ப ஒரு பெரிய ஆபத்தை விளைவிக்கும். இது ஒரு ஜனநாயகத்தை விளைவிக்கும். இன்னும் சொல்லணும்னா ஜனநாயகத்தை கேலி குத்தாய்க்கணும். டெமோக்ரஸி இஸ் ஆல் அபவுட் ஒப்பீனியன். ஜனநாயகத்தில் எல்லா கருத்துக்களும் இருக்கணும்னா இது தடைப்படுத்தணும். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்காமல் இருக்கணும். நடக்காமல் இருந்தால் தான் உண்மைகள் எல்லா தரப்பும் பேச முடியும். எல்லா கருத்துக்களும் முன்னாடி வந்தால் தான் உண்மைன்றது என்னன்னு வெளியே தெரிய வரும். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஊடகங்களில் வரக்கூடிய அந்த பிரச்சாரங்கள், பதில் பிரச்சாரங்கள்ன்றது வந்து அது இன்னும் கூட வந்து ஒரு பைப்போலராக ஒரு தரப்புக்கு ஒரு செய்தி மட்டுமே போயிட்டுருக்கு. இன்னொன்று இது வந்து ஒரு அல்காரிதம். நீங்கள் எது பார்க்குறீங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் தாவேக்காவை விரும்பி பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் வரும், இல்லை திமுக விரும்பி பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான் வரும். அப்போ ஒரு சமூகம் இப்படி மட்டுமே வளரக்கூடிய ஒரு ஆபத்தும் இன்னைக்கு உண்மையை தேடி போகிற இடத்துல இல்லை. அப்போது எல்லா ஊடகங்களும் வந்து ஊடக கடமையை ஆற்றாமல் இருக்கிறது தான் இந்த விஷயத்தில் நம்மளுக்கு வெளிப்பட்டு. இப்போ பத்திரிகையாளர்கள் கைது செய்யப்படுறதா இருக்கட்டும், சமீபத்தில் புதிய தலைமுறை வந்து நீங்கள் சொன்ன அந்த விஷயத்துக்கு வரேன். அந்த வதந்திகள்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒரு அரசு சில கைதுகளை என்னால் வந்து எதிர்க்க முடியல. காரணம் வந்து ஒரு இம்மெச்சூரிட்டியாக போலீஸ் ஸ்டேஷனை பிளாஸ்ட் பண்ணுவேன் இதெல்லாம் சொல்கிறது வந்து கைது செஞ்சால்தான் அடுத்து வந்து இன்னொருத்தான் அந்த மாதிரி பேச மாட்டான். ஆனால் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஃபெலிக்ஸ் அவரோட கைது வந்து அதை கண்டிக்கணும். ஏன் கண்டிக்கணும்? அவர் வந்து ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அந்த கருத்தில் பொய்யும் இருக்கலாம், உண்மையும் இருக்கலாம். இப்போ நீங்கள் சொல்கிற கருத்தில் எல்லாத்துலேயும் உண்மை தான் இருக்குன்னு இல்லை, உங்கள் கருத்துலேயே உண்மை இருக்கலாம், போயிருக்கலாம். பொய்யும் உண்மைன்றது அது நீங்கள் யாரை எந்த மக்களை அட்ரஸ் பண்ணுறீங்களோ அந்த மக்கள் முடிவு செய்ய வேண்டிய ஒன்று. ஆனால் ஒரு ஊடகவியலாளர் கலவரத்தை தூண்டுனா கண்டிப்பாக நீங்கள் கைது பண்ணுங்கள். ஆனால் ஒரு ஊடகவியலாளர் ஒரு தரப்பு விஷயங்களை தன் ஊடகத்தில் போடுவதற்கு அவருக்கு உரிமை உண்டு. அவர் தான் முடிவு பண்ண, அந்த ஊடகர் தான் அவர் எந்த தரப்பு விஷயத்தை போட போகிறாருன்றதை அவர் தான் முடிவு பண்ணார். அவர் தாவேக்கா தரப்பு விஷயங்களை போடுறாருன்னு முடிவு போடுறாரு. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதுக்கு கைதுன்றது வந்து சரியான நடவடிக்கை இல்லை. அது ஜனநாயகத்தை வந்து குலைக்கிற செயல். அப்போ என்ன ஆகிடும்னா மக்களுக்கு வந்து ஒரு சந்தேகம் எழுந்துடும். இந்த தரப்பு குரலை நெருக்கிறார்கள். அப்போ என்ன பண்ணோன்னா எல்லா ஊடகத்துக்கும் ஒரு கேக் ஆர்டர் கொடுத்துருங்க. உங்கள் கலைஞர் டிவி வரை கொடுங்க, யாருமே எதுவுமே பேசுறதுன்னு சொல்லுங்கள். அப்போ ஒரு தரப்பு மட்டும் பேசிகிட்டே இருப்பாங்க, இன்னொரு தரப்பு பேசாமல் இருப்பாங்கன்னா அது ஜனநாயகம் கிடையாதுல்ல. இப்போ அவங்களுக்கான இது கொடுங்க. அவங்க என்னென்ன நரேட்டிவ்லாம் வைக்கிறாங்கன்னு அப்போ தானே உங்களுக்கே தெரியும். திமுக தரப்புக்கே உங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னா அவங்க தரப்பு ஊடகங்களை பேச விட்டால் தானே தெரியும். இப்போ நீங்கள் களமாடுவதற்கே அவர்கள் பேச வேண்டும் இல்லையா? அது இந்த கைதுகளில் அது ஒரு பெரிய பின்னடைவு. அது
புதிய தலைமுறை ஊடகம் குறித்து சொல்லுங்க. அதே மாதிரி பாலிமர் தொலைக்காட்சியும் அங்கங்கே முடக்கப்பட்டதாக சொல்றாங்க. இன்றைக்கு புதிய தலைமுறை நான் என்ன சொல்றேன், பாஜக ஊடகம் கூட முடக்கப்படக்கூடாதுங்க. ஆனா அது பாசிசம் செய்யும், பாஜக செய்யும். அந்த அந்த கேவலமான ஜனநாயக விரோத செயலை பாஜக செய்யும். திமுக மாதிரியான கட்சிகள் அந்த மாதிரி செயலை செய்வது அவர்களுக்கு ஃபாசிஸ்ட் டெண்டன்சி இருக்குதுன்றதை நிரூபிக்குது. இது ஒரு பாசிச போக்கு. நான் திமுக ஃபாசிஸ்ட் கட்சின்னு சொல்ல வரல, ஆனால் திமுகவிடம் ஒரு பாசிச போக்கு இருக்குது. அந்த போக்கு இந்த மாதிரியான செயலுக்கு வழி. தனக்கு எதிராக அவன் சங்கியாக இருக்கட்டும், மங்கி எதா வேணாலும் இருக்கட்டும், அதை யார் டிசைட் பண்ண? மக்கள் டிசைட் பண்ணுவாங்க. எல்லாம் கருத்து இருக்கட்டும்ன்றேன் நான். பிஜேபி ஊடகமே சுதந்திரமாக செயல்படுது. புதிய தலைமுறை செயல்படுறதுக்குன்னு புதிய தலைமுறை பிஜேபின்னு கூட சொல்லுங்கள், தப்பு இல்லை, செயல்பட்டுட்டு போட்டான்றேன். ஒரு மீண்டும் சொல்கிறேன், டெமோக்ரஸி இஸ் ஆல் அபவுட் ஒப்பீனியன். அதில் எல்லா கருத்துக்களும் இருந்தால் தாங்க அது ஜனநாயகம். என் கருத்து மட்டும்தான் இருக்கணும், என்கிட்ட அதிகாரம் இருக்குது, மற்ற கருத்துக்களெல்லாம் நான் முடக்குவேன்றது அது ஃபாசிசம், ஜனநாயகம் ஆகாது. சரிங்க சார், எவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.